ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான, வாயில் வச்சோன்னே நல்லா கரைஞ்சி போயிடுற மாதிரி ஒரு அருமையான ஹெல்த்தியான அல்வா பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பில் அரைக்கப்பளவு ராகியை நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ராகியை ஒரு 6-7 முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே அரைக்கப்பளவு சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவின தேங்காவாக இருந்தாலும் அரைக்கப்பளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட வாசனைக்காக நான் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும். இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதோட பால் எல்லாமே நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை வடிகட்டினதுக்கு அப்புறமா இதை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து திரும்பவும் அரைச்சி வடிகட்டிக்கணும். இந்த மாதிரி 3லேருந்து 4 முறை செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற பால் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணியும் வடிகட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளை துணி வச்சு வடிகட்டியும் சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 4 முறை இந்த பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு பீட்ரூட் தேங்காயில் இருக்கிற ப்ளஸ் ராகியில் இருக்கிற பால் எல்லாமே நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு அகலமான கடாயில் இந்த பால் அப்படியே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் செய்யணும். இதை கம்ப்ளீட்டாக முடிக்கிற வரைக்குமே லோ டு மீடியம் ஹீட்லேயே தான் வச்சு செய்யணும். கையெடுக்காமல் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்புறமா அது கொஞ்சமாக நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிரும். அதனால் கையெடுக்காமல் கலந்துகிட்டே இருக்கணும். சப்போஸ் நம்ம சரியாக கிளறல அப்படின்னா கட்டி தட்டிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்கும் பாருங்கள், நல்லாவே திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இது கூட இனிப்புக்காக 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1 கப் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பொடிச்ச வெல்லம் இல்லைன்னா பொடிச்ச கருப்பட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையெடுக்காமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் பக்கம் நல்லா கலந்து கொடுங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு தூக்கி ஊற்றும் போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா அது கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம கேக்குக்கெலாம் மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா போதும். இந்த டைமில் இதை தனியாக ஒரு ஸ்டவ்க்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் முந்திரி சேர்த்து வறுத்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக 2 ஸ்பூன் அளவு நெய் கூட சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கசகசா இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது அப்படியே இந்த அல்வாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நம்ம செட் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி கேக் டின் 7 இன்ச் டின் எடுத்திருக்கேன். உள்ளே பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் உள்ளுக்குள்ளே வாழை இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் ஃபுல்லாகவே நல்லா நெய் தடவிக்கோங்க. உள்ளேயும் நல்லா நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அல்வாவை இது உள்ளே வச்சிடலாம். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா செட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 ஹார்ஸாக தான் ஆகும். ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு கம்ப்ளீட்டாகவே இது ஆறிடுச்சு. இதை தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போய்டும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஒரு பிளேட் வச்சு அதை தலைகீழ திருப்பி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ராகி பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக நட்ஸ் மட்டும் துருவிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.